ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் நடந்த வேடுபரி உற்சவத்தில் திருமங்கை மன்னன் இறைவனிடம் சரணாகதி அடையும் நிகழ்ச்சியை ஸ்ரீபாதம் தாங்கிகள் நடித்து காட்டினர். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நிறைவடைந்த நிலையில் ராப்பத்து வைபவம் நடந்து வருகிறது. வியாழனன்று மாலை வேடுபரி உற்சவம் நடந்தது. திருமங்கை மன்னனின் பரம்பரையினர் நம்பெருமாளிடம் கொள்ளையடித்ததை உணர்ந்து மன்னன் இறைவனிடம் சரணாகதி அடைவதை உணர்த்தும் வகையில் இந்த வேடுபரி உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக நம்பெருமாள் சந்தனு மண்டபத்திலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்டார். ஆயிரங்கால் மண்டபம் அருகில் மணல்வெளியில் நம்பெருமாள் வையாளி வைபவம் நடந்தது. இதையடுத்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் பெருமாளை அனைத்து திசைகளிலும் கொண்டு சென்று வேட்டையாடுவது போன்று பாவனை செய்தனர். திருமங்கை மன்னன் பெருமாள் கிட்ட இருக்கிற நகையெல்லாம் கொள்ளையடித்து மற்றவர்களுக்கெல்லாம் உபகாரம் பண்ணோங்கிறதுக்காக அவர் கொள்ளையடிக்க வர்றாரு. பெருமாள்னு தெரியாம எல்லா நகையும் கழட்டிடுறாரு. கடைசியில் அவர் காலில் மட்டும் ஒரு மிஞ்சி இருக்குது. அதை கழட்ட பார்க்குறாரு, கழட்ட வரல. பெருமாள் எல்லாத்தையும் கொடுத்த போது இதை கொடுக்காம அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கு. அதனால பல்லால கடிச்சாவது எடுக்கிறாரு. எடுக்கும் பொழுது அவருக்கு ஞானம் வந்துடுது. ஞானம் வந்து இது பெருமாள் பகவான்னு தெரிஞ்சுட்டார். அவர் நாராயணாங்கிற உபதேசம் பெற்று உடனே ஆழ்வாரா மாறிட்டார். மணல்வெளியில் நடந்த வேடுபரி உற்சவத்தை பக்தர்கள் திரளாக வந்து பக்தி பரவசத்துடன் பார்த்தனர்.